அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதா நம்ம மக்களோட விடுதலை. அந்த அதிகாரத்தை நான் புடிச்சே தீர்வேன். தாம்பரம் தேர்தல் களம் இந்த முறை மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்ட 3 முக்கிய நபர்களை பற்றிய தகவல்கள் இதோ. 1. எஸ்.ஆர். ராஜா, திமுக, தாம்பரம் தொகுதியின் தற்போதைய எம்.எல்.ஏ. இவர் ஏற்கனவே 2006, 2016 மற்றும் 2021 ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளார். தொகுதியில் நீண்டகால அறிமுகம் உள்ளவர். தாம்பரம் மாநகராட்சி அந்தஸ்து பெற்றது மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளை தனது சாதனைகளாக முன்வைக்கிறார். ஆளுங்கட்சி பலம் இவருக்கு முக்கிய ஆதரவாக இருக்கிறது. 2. சிட்லபாக்கம் ராஜேந்திரன், அதிமுக. அதிமுக-வின் முன்னாள் எம்பி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கிழக்கு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில், குறிப்பாக சிட்லபாக்கம் பகுதியில் இவருக்கு நல்ல செல்வாக்கு உண்டு. கடந்த காலங்களில் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்களுக்காக குரல் கொடுத்தவர். அதிமுக-வின் பாரம்பரிய வாக்குகளை திரட்டுவதில் இவர் ஒரு வலுவான வேட்பாளராக கருதப்படுகிறார். 3. கில்லி சரத் தவேக. தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பில் தாம்பரம் தொகுதியில் சரத் கில்லி சரத் களம் இறங்கியுள்ளது. தொகுதி மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே தீவிரமாக செயல்பட்டு வருபவர். தாம்பரம் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் தார்மீக ரீதியான விஜய் ரசிகர்களின் பெரும் ஆதரவு இவருக்கு இருக்கிறது. திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு புதிய முகத்தை மக்கள் விரும்புவார்களா என்பதே இவரது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும். தேர்தல் களம் எப்படி இருக்கும்? தாம்பரம் தொகுதியில் முக்கோண போட்டி நிலவுகிறது. அனுபவம் எஸ்.ஆர். ராஜா, கட்சி பாரம்பரியம் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் மற்றும் இளமை மாற்றம் சரத் என 3 வெவ்வேறு துருவங்கள் மோதுகின்றன. குறிப்பாக தவேக-வின் சரத் பிரிக்கும் வாக்குகள் திமுக அல்லது அதிமுக-வின் வெற்றி வாய்ப்பை நேரடியாக பாதிக்கும் என்பதால் இந்த தொகுதியின் முடிவுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கு